Assalamualaikum. Hi friends, welcome back to Healthy Foodies. இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான டீ டைம் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப டேஸ்டி, லைக் குர்குரே மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அதே ஃப்ளேவரோடு இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஓகே, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, தக்காளி யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு தக்காளி தான் மெயின் இன்க்ரீடியன்ட். ஸோ தக்காளி வந்து இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். சென்டரில் இருக்கிற போர்ஷன் வந்து தனியாகவே வந்துடும். ஸோ அந்த மாதிரி நான் எப்போவுமே இப்படி தான் கட் பண்ணுவேன். பாருங்கள், ஒரு அந்த நடுவில் இருக்கிற காம்புக்கு சைடில் கட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல் பக்கமும் சுற்றிக்கும் அதே மாதிரி சைடில்வே கட் பண்ணிட்டிங்கன்னா இந்த சென்டர் பார்ட் வந்து தனியாகவே நமக்கு வந்துடும். ஸோ இது வந்து நமக்கு தேவையில்லாதது, அதை தனியாக எடுத்துடலாம். இப்படி தான் நான் எப்போவுமே கட் பண்ணுவேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போ நான் வந்து 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். 4 தக்காளியும் அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். இது வந்து கடலை மாவு ஹாஃப் கப் கடலை மாவு, அது வந்து 1 கப் அரிசி மாவு. ஸோ அரிசி மாவு 1 கப்பு, ஹாஃப் கப்பு வந்து கடலை மாவு, தேவையான அளவுக்கு சில்லி பவுடர், அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு சீரகப்பொடி சேர்த்துக்க போகிறோம். இப்போ நான் வந்து ஒரு பாத்திரத்தில் பவுலில் மாற்றிக்கிறேன். 1 கப்பு அரிசி மாவு, அப்புறம் நம்ம கடலை மாவை சேர்த்துக்கலாம். ஹாஃப் கப் கடலை மாவு, இது கூட சில்லி பவுடர், உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறமா இதில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகப்பொடி, கொஞ்சம் போல் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஜீரகம் வாயில் கிடைக்கும்போது அது டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதை கடித்து சாப்பிட்றதுக்கு. ஸோ உங்களுக்கு அது பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. இப்போது இதில் வந்து நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். உப்பும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு காயப்பொடி சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடணும். ஸ்பூனால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒன்றோட ஒன்று சேர்ந்துக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு மிளகாய் பொடி இல்லை வேறு ஏதாச்சும் கூட உங்களுக்கு மிளகு அந்த மாதிரி ஏதாவது பிடிக்குன்னா கூட நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். இது ஒரு பேசிக் ஐடியா தான். ஸோ இப்போ நம்ம வந்து தக்காளி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, நல்லா இந்த மாதிரி வாட்டரியாக தண்ணி சேர்த்துக்காமல் நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் கூட சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஏன்னா தக்காளி அதிகமாக ஆகிடக்கூடாது, ரொம்ப வாட்டரி கன்சிஸ்டன்சி ஆகிடக்கூடாது. அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம இதில் தண்ணி சேர்க்க போகிறதில்ல, ஆயில் மட்டும் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம். அந்தளவுக்கு தேவையான மாதிரி கன்சிஸ்டன்சி பார்த்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இதில் இன்னும் பத்தலை எனக்கு இது டோ மாதிரி வர்றதுக்கு. நான் இன்னும் கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பிணைஞ்சு விட்டுருங்க. இது கூட நம்ம ஆயிலும் சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா ஒரு சப்பாத்தி டோ மாதிரி சாஃப்டாக இருக்கணும், ஹார்டாக இருக்கக்கூடாது. சாஃப்டியாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம முறுக்கு புளிகிற
இடியப்பம் புளியிற அல்லது முறுக்கு புளியிற இந்த பாத்திரத்தில் வச்சு நம்ம செய்ய போகிறோம். பாருங்கள், சாஃப்டாக இருக்குது மாவு. இந்த அளவுக்கு நம்ம அதில் போட்டுட்டு எண்ணெயில் இந்த மாதிரி நம்ம செய்ய போகிறோம். நான் இதில் சும்மா செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. முறுக்கு மாதிரியோ இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை எங்களுக்கு இது வேணாம், இப்படி முறுக்கு புளிகிற மாதிரி இது செய்ய வேணாம் எனக்கு அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கையில் பால் மாதிரி பிடிச்சி அந்த மாதிரி சீடை மாதிரியோ அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம். நீங்கள் உங்களோட இஷ்டம் தான் இது. பாருங்கள், நான் இந்த மாதிரி ஆயிலில் போட்டிருக்கேன் ஏற்கனவே. நான் இதை இப்போ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், நல்லா வேகட்டும். நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். லைக் முறுக்கு மாதிரி இருக்காது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, கண்டிப்பாக ஒரு டொமேட்டோ குர்குரே இருக்குல்ல, அதே குர்குரே டேஸ்ட்டில் தான் இருக்கும். இது கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் போட கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.